இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பயங்கரமாக க்ளவுடியாக தான் இருந்தது லைட்டாக காலையில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் இருக்குறாங்க. ஆனால் லைட்டாக க்ளவுட் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளவுட் இப்படி இருக்கிறதுனால பயங்கரமாக வியர்க்கிறது தான் அதிகமாக இருக்குது. என்ன லஞ்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப காலையில் நீங்கள் எப்படி என் பையனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுற வேலை இருந்தது, அதனால சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இருந்தால் எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கும் அப்படி தானே சொல்லுவாங்க. பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் பண்ணாங்க. மாவு இல்லை சுத்தமாக, அதனால சரி சேமியா உப்புமா பண்ணிவிட்டேன். காலையிலேயே சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த கடாயிலேயே. தக்காளி தொக்கு. நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் பண்ணேன். தேங்காய் போட்டு பண்ணலான்னு பார்த்தேன், அது அந்தளவு பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட. அடுத்தது ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது, அதையும் வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மோர். இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான் நான் பேக் பண்ணாங்க. லஞ்ச் பேக் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் காலையிலேயே வேலை முடிஞ்சிடும் இல்லையா? நாமளும் காலையில் ஏஞ்சி சாப்பிட்றது வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் வந்து டெய்லியுமே கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஒரே சவுண்டு அதிகமாக இருக்குங்க. பக்கத்தில் பில்டிங் கட்டுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தேங்க்யூ.